the following letter number sequence and answer the question. இங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் லெட்டரும் நம்பர்ஸும் சேர்ந்து வருது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் எவ்ரி தேர்ட் லெட்டர் ஆர் நம்பர்னா என்ன அர்த்தம்? அதாவது மூணாவது லெட்டரோ நம்பரையோ நம்ம பார்க்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட். அப்போ நம்ம எங்கேருந்து செக் பண்ணணும்? மூணாவது லெட்டரை ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட், வலது பக்கம் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வலது பக்கம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 5 மூணாவதாக வரும், அடுத்து வந்து எல் மூணாவதாக வரும், அடுத்து 1 2 3 எஃப் வரும், அடுத்து மூணாவதாக 1 2 3 எஸ் வரும். அந்த மாதிரி ஓகேவா? மூணாவதாக ஃப்ரம் த ரைட். அடுத்து இந்த ரைட்லேருந்து பார்க்குற அந்த தேர்ட் நம்பரோ லெட்டரையோ எது ரீப்ளேஸ் பண்ணுது? ரீப்ளேசஸ் சக்சஸிவ் டேஸ் ஆஃப் த வீக். அதாவது இந்த மூணாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேர்ட் லெட்டரோ நம்பரையோ அதுக்கு பதிலாக ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அது என்னவா இருக்கணும்னா சக்சஸிவ் டேஸ் ஆஃப் த வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. அதாவது ஃபஸ்ட்டு மூணாவது லெட்டரை வந்து மண்டே ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கடுத்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி போனோம்னா விச் லெட்டர் வில் ரீப்ளேஸ் தேர்ஸ்டே அப்படின்னா, தேர்ஸ்டேக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது எந்த லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஸ்டேனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு மண்டே, 5க்கு மண்டே, அடுத்ததுக்கு டியூஸ்டே, அடுத்ததுக்கு வெனஸ்டே, அடுத்த மூணாவதுக்கு தான் தேர்ஸ்டே வரும். அப்போ தேர்ஸ்டே ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய லெட்டர் எதுனா எஸ். ஆன்சர் எஸ் வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். அதே